இப்போ இருக்க காலகட்டத்தில் விமன் ஓவர் ஒபிசிட்டியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 தான் முக்கியமான காரணம். என்னென்ன காரணம் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு 1, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். செகண்டு பிசிஓடி, பிசிஓஎஸ், மந்த்லி சைக்கிளிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலுமே உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். தேர்டு பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த்து, நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அவங்க ஃபீட் பண்ணும்போது நிறைய சாப்பிடுவாங்க. நிறைய அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். பிசிஓடி, பிசிஓஎஸ், மந்த்லி சைக்கிளிங் ப்ராப்ளம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேட்டு ஸ்டோர் ஆகும். இதனால தான் விமன் ஓவர் ஒபிசிட்டி ஆகிறதுக்கு காரணம். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலுமே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஎம்ஆர் அதிகமாகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்போ தான் நான் அதிகமாக சாப்பிட்டேன், இப்போ கம்மியாக தான் சாப்பிட்றேன். ஏற்கனவே நீங்கள் அதிகமாக சாப்பிட்டனால தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் தான் ஆகும். உங்கள் வெயிட் குறையாது. அந்த வெயிட்டை நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் கம்மியாக சாப்பிடும் போது உங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் ஹெர்பலைஃப் ஃபுட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எடுக்கும் போது இந்த ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு ஒரு குட் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஹெர்பலைஃப்பில் என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாரும் ஒரு நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1, ஃபார்முலா 1 ஷேக் மேட் ப்ரோட்டீன் பவுடர், அஃப்ரெஷ், செல்லுலாஸ் டேப்லெட், மல்டிவிட்டம் டேப்லெட். இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எடுத்தால் மட்டும் போதும். ஈஸியாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளத்திலேருந்து உங்களுக்கு ஒரு குட் சொல்யூஷன் கிடைக்கும். நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் தேவைனாலுமே, இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே டிஸ்பிளே தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே டிஸ்பிளே தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.